அதில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தோம் என்றால் டாஸ்மாக் தொடர்புடைய விவரங்களாகவே வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் பார்த்தோம் என்றால் அது மின்னணு ஆவணங்களாக, அதாவது ஃபைல்ஸ் போன்று அனுப்பியிருக்கிறார்கள். மின்னணு ஆவணங்களாக அவற்றை வந்து அனுப்பியிருக்கிறார்கள். இது முழுவதுமாக வந்து நகல் எடுக்கப்பட்டு எதற்காகவும் வந்து ஒரு நகலாக வந்து சேமித்து அதை கொத்தாக பின் பண்ணி வைத்திருந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்டது. அதுல பல்வேறு முறை வந்து அவர்கள் வந்து வாட்ஸ்அப் காலாக பேசியிருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் வந்து பல நபர்களுடன் பேசியிருப்பதற்கான அந்த விவரங்களும் அதில் வந்து இருக்கிறது. ஒரு சில குறுந்தகவல்கள் இருக்கிறது. அது முக்கியமாக டாஸ்மாக் மதுபானங்கள் தொடர்பாக டெண்டர் தொடர்பான விவரங்கள், அதே போன்று மதுபான வகைகள் தொடர்பான பெயரை வந்து குறிப்பிட்டு சில விவரங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது புதிதாக வந்து வீடு வாங்கியது தொடர்பான சில விவரங்களை வந்து அதில் குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறார்கள். இது போன்ற உரையாடல்கள் வந்து இருக்கிறது. அந்த உரையாடல்கள் அடங்கிய விவரங்கள் தான் வந்து இந்த ஆவணங்கள் தான் கிடைத்து வீசப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது வழக்கிற்கு தொடர்புடைய ஆவணமா என்பதுதான் தற்போது முன்வைக்கப்படக்கூடிய கேள்வி. அது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து கைப்பற்றக்கூடிய நிலையில அது குறித்து வந்து அடுத்ததாக அமலாக்கத்துறையினரும் வந்து விசாரிப்பார்கள் என்று தெரிகிறது. ஏற்கனவே டாஸ்மாக் வழக்கை பொறுத்தளவுல 1000 கோடி ரூபாய் வரை டாஸ்மாக்ல வந்து கொள்முதலில் நடந்த முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. மார்ச் மாதம் நடந்த அந்த சோதனையின் தொடர்ச்சியாக அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக தனியார் மதுபான தொழிற்சாலைகளை வந்து கொள்முதல் செய்வதில் அது சரியாக கணக்கு காண்பிக்காமல் அது வேறொரு போலி பில்களை வந்து உருவாக்கி அது மதுபான சில்லறை விற்பனை கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வியாபாரம் நடப்பதாகவும் அதன் மூலமாக அரசிற்கு வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அதில் அமலாக்கத்துறை வந்து சுட்டிக்காட்டியிருந்தது. அதே போன்று மதுபான வகைகளுக்கான அந்த பாட்டில்களை வந்து கொள்முதல் செய்வது, அதில் மூடி உள்ளிட்டவற்றை எல்லாம் வாங்குவது, இதில் வந்து அதற்கான கணக்குகளை வந்து குறைத்து காண்பித்து அதில் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதாகவும், மதுபானம் விற்பதிலே வந்து பாட்டிலுக்கு மேலே அதிகமாக விற்று அதன் மூலமாக வந்து ஒரு முறைகேடு நடந்ததாகவும் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை முன்வைத்திருந்தது. ஒரு அறிக்கையாகவும் வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையில வந்து 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தது. இது தொடர்பாக அடுத்தடுத்த விசாரணையில் வந்து நடத்தப்படும் என்று அமலாக்கத்துறை தெரிவித்திருந்த நிலையில் தான் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்றத்திலே வந்து அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு தடை கூறி இது வந்து டாஸ்மாக் நிர்வாகமும் வந்து வழக்கை தொடர்ந்தது. ஆனால் டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த அந்த வழக்குல வந்து நீதிமன்றம் வந்து தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த விசாரணையை வந்து நடத்தலாம், இதில் சட்டவிரோதமான நடவடிக்கை எதுவும் இல்லை என்பது போன்ற அமலாக்கத்துறைக்கு சாதகமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்க அதற்கு பிறகு அமலாக்கத்துறை இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியது. குறிப்பாக இந்த தனியார் மதுபான தொழிற்சாலைகள் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்களை கொள்முதல் செய்யக்கூடிய அவர்கள் வந்து சப்ளை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்கள் எஸ்என்ஜே, கால்ஸ், அக்காடு போன்ற இந்த நிறுவனங்களில் எல்லாமே வந்து அதனுடைய நிர்வாகிகளை வரவழைத்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை வந்து நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டுக்கு எவ்வளவு மதுபானங்களை வந்து சப்ளை செய்கிறார்கள், அது தொடர்பான ஆவணங்கள் ஏற்கனவே சோதனையில அப்பொழுது கைப்பற்றப்பட்டது. எவ்வளவு அதன் மூலமாக அவர்கள் வருவாய் ஈட்டியிருக்கிறார்கள், இதில் வந்து கணக்கில் வராமல் எவ்வளவு வந்து சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கிறதா என்ற ரீதியில் எல்லாமே வந்து என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை இந்த விசாரணையை வந்து தொடர்ந்து இருந்தது. இந்த தனியார் மதுபான தொழிற்சாலை நிர்வாகிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் மற்றும் வந்து பொது மேலாளர்களாக சங்கீதா உட்பட பொது மேலாளர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வந்து இந்த சம்மன் வந்து அனுப்பப்பட்டிருந்தது. அப்படி அனுப்பப்பட்ட அந்த சம்மனில் வந்து அவர்கள் வந்து ஆஜராகாமல் அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் சொல்வதாக அவருடைய வழக்கறிஞர்கள் தரப்புல வந்து தகவல் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் இந்த வழக்கில் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அமலாக்கத்துறை இன்று இந்த சோதனையை தொடங்கி நடத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.